ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 1994 வெளிவந்த தி ஷாஷாங்க் ரிடம்ஷன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் பழைய படம் தான், இருந்தாலும் இது ரொம்ப நாளாக ரிவ்யூ பண்ணணும்னு எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ ஆசை. ஏன்னா இந்த படம் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இருந்துச்சு. ஏன்னா இது இப்போ தான் நான் ஒரு முடிவு பண்ணி சரி இதுக்கு ரிவ்யூ போடலாம் அப்படின்னு போடுறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரொடக்ஷன் சொல்லியே ஆகணும். இந்த படம் உலகத்திலேயே மிக முக்கியமான 10 படங்கள் லிஸ்ட்டில், அதுவும் ஒரு 5 இடத்துக்குள்ள இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம். உலக சினிமா ரசிகர்கள் தவற விடக்கூடாத ஒரு படம் தான் சொல்லுவேன். இதை இந்த படம் தான் என்னோட வாழ்க்கையை நார்மல் கமர்ஷியல் சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஹாலிவுட் பக்கம் போக வச்ச படம் இந்த பெருமை இந்த படத்துக்கு தான் சேரும். அந்த அளவுக்கு இந்த படத்தோட டெப்த் ஒரு இப்படி கூட ஒரு படம் எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்திருந்தாங்க. இந்த படம் ஒரு ஸ்டீவன் கிங் நாவலை மையமாக வச்சு தான் எடுத்தது. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஷாஷாங்க் அப்படிங்கிற ஒரு ஜெயில் இருக்கு. அந்த ஜெயிலில் நடந்த ஒரு சின்ன கதையை தான் இது படமாக எடுத்திருக்காங்க. படத்தோட கதை என்னமோ சின்ன கதை தான். அதை ஸ்க்ரீன் பிளே மூலம், அதோட டயலாக்கள் மூலம், அதோட கேமரா மூலம், அப்புறமேட்டு மியூசிக் மூலம் இந்த படம் வேற லெவல் படம் தான் சொல்லணும். அதனால உலக சினிமா ரசிகர்கள் தவறவே விடக்கூடாத படம் தான் இந்த ஷாஷாங்க் ரிடம்ஷன். படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த படம் ஃப்ராங்க் டாரபோர்ட் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரங்கள்ல டிம் ராபின்ஸ், மார்கன் ஃப்ரீமன் நடிச்சிருக்காங்க. டிம் ராபின்ஸ் தான் ஹீரோ. டிம் ராபின்ஸ் படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு பேங்க் மேனேஜரா இருக்கிறாரு. அவரு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகும்போது தன்னோட மனைவி ஒரு கள்ள தொடர்புல இருக்கிறத பார்த்து மனைவி ஆரம்பத்திலேயே ஒரு எமோஷனில் ஒரு கொலை பண்ணிடுற மனைவி கத்தியில குத்தி கொன்னுறாரு. அதுக்கப்புறம் ஷஷாங்க் ஜெயிலுக்கு அவரை கூட்டிட்டு போய் அடைச்சிடுறாங்க. அந்த ஜெயில்ல அங்க என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாரு, எத்தனை விஷயங்களை பண்ணாரு, எப்படி அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சாரு அப்படிங்கிறது தான் இது மொத்த படத்தோட கதையுமே. இதுல ஆல்ரெடி மார்கன் ஃப்ரீமன் ஒரு 30 வருஷமா அந்த ஜெயிலில் ஒரு கொலை குற்றத்துக்காக இருந்திருப்பாரு. அவரு ஆல்ரெடி அந்த ஜெயிலுக்குள்ள அதாவது ஜெயில் பறவைகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் அவங்க சலிச்சு போய் அந்த இதில் அப்படியே ஐக்கியமாய் தான் இருப்பாங்க. இவர் ஆண்டியா டிம் ராபின்ஸ் உள்ள போறாரு. இவர் உள்ள போனதுக்கு அப்புறம் இவர் சந்திச்ச பிரச்சனைகள் என்ன, அப்புறமேட்டு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அந்த ஜெயிலில் எல்லா வார்டன்கிட்டையும் எல்லா அதிகாரிங்கிட்டையும் சகஜமாகறாரு. அதுக்கப்புறம் ஒரு லைப்ரரி உண்டு பண்றாரு. ஒவ்வொரு விஷயமா அந்த ஜெயிலுக்குள்ள தன்னோட முயற்சியினால என்னென்ன கொண்டு வர முடியுமோ எல்லாத்தையுமே கொண்டு வராரு. அதாவது தன்னோட மேலதிகாரிகளுக்கே இவர் அட்வைஸ் கொடுத்து ஒரு ஃபினான்ஷியலா அட்வைஸ் கொடுத்து இவர் அட்வைஸ் கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த அளவுக்கு எல்லாத்தோட மனசுலையுமே இடம் பிடிச்சிடறாருன்னு தான் சொல்லணும். ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா மோர்கன் ஃப்ரீமனை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தான் மோர்கன் ஃப்ரீமன். அவர் ஒரு 30 வருஷம் ஆகி போச்சு. அவருக்கு ஒவ்வொரு வருஷமும் கேட்பாங்க, நீங்கள் வெளியே போயிடுறீங்களா அப்படின்ட்டு. எனக்கு வெளியே போனால் ஆளுங்களே யாருமே கிடையாது, நான் இந்த ஜெயிலுக்குள்ளேயே இருந்துறேன்ட்டு ஒவ்வொரு சிட்டிங்லேயுமே அந்த அதிகாரிங்கிட்ட பேசுகிற வசனங்களாகட்டும், அதுக்கப்புறம் அதில் ஒரு முடியாத ஒரு கிழவர் இருப்பார். அவர் ஆரம்பத்துலேருந்து அவரோட தன்னோட வாழ்க்கையில் முக்காவாசி பொழுதையுமே அந்த ஷஷாங்க் ஜெயிலே கழிச்சிருப்பார். அவருக்கு விடுதலை பண்ணி விட்டுருவாங்க. அது விடுதலை ஆகி அவர் வெளியில் எங்கே போகிறதுனே தெரியாத அவர் ஒரு ரூம் போட்டு லாட்ஜில் தங்கி அந்த லாட்ஜோட விட்டத்தில் தூக்கு போட்டு தொங்குற சீன் ஆகட்டும், ஒவ்வொன்றுமே அதில் ஒவ்வொரு கேரக்டர்களுமே தான் அந்த அளவுக்கு செதுக்கியிருப்பாங்க. இந்த படத்தில் மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்னா அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த ரைட்டிங், அப்புறமேட்டு டிம் ராபின்ஸோட ஒரு ஸ்மார்ட்னஸ் அந்த அளவுக்கு இந்த படம் ஃபுல்லாக இருக்கும். இந்த படம் ஃப்ராங்க் டாரபோர்ட்டே எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். இந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார். அத்தனை விருதுகளை வாங்குச்சு. என்ன ஒன்று, ஆஸ்கார் விருது மட்டும்தான் வாங்கலை. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். அதில் இருக்கிற அரசியல் என்னன்னு நமக்கு தெரியல. இது ஏன் வாங்கலை அப்படிங்கிறது தான் நமக்கு இது வரைக்குமே புரியல. அதனால் உலக சினிமா ரசிகர்களாகட்டும், நார்மல் ரசிகர்களாகட்டும், இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். இது உங்களோட வாழ்க்கையிலேயே தவற விடக்கூடாத ஒரு படம்னு 100% அடித்து சொல்லுவேன். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையே புரட்டி போடுற அளவுக்கு ஒரு சீனுங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது. அது கடைசியாக அவர் தப்பிக்கிற சீன் என்ன எப்படி இருக்கும்னா,
அதாவது ஒரு சாக்கடை குழாய்க்குள்ளே வந்து ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த குழாயை வந்து உடச்சி அந்த மழை டைமில் அந்த இடி மின்னல் வர டைமில் அந்த மின்னலோட சத்தத்தையும் அந்த அந்த சாக்கடை குழாவை வந்து கல்லில் அடித்து உடைக்கிற சத்தத்தையும் மேட்ச் பண்ணி டிம் ராபின்ஸ் வந்து அப்படியே வந்து தப்பிக்கிற ஒரு தருணமாகட்டும். அதுக்கப்புறம் மோர்கன் ஃப்ரீமன் வந்து ஆல்ரெடி வெளியே, அதாவது டிம் ராபின்ஸ் வந்து தப்பிச்சதுக்கப்புறம் மோர்கன் ஃப்ரீமன் வந்து விடுதலை ஆயிடுறாரு. கடைசியாக வந்து அவங்க 2 பேரும் சந்திக்கிற ஒரு சீன் ஆகட்டும். கடைசியாக வந்து டிம் ராபின்ஸ் வந்து ஒரு கடற்கரையோரம் போட்டை சரி பண்ணிட்டு இருக்காரு. மோர்கன் ஃப்ரீமன் வந்து வருவார். அவர் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு மரத்துக்கடியில் வந்து ஒரு பணமும் தான் எங்கே இருக்கிறங்கிற ஒரு விஷயத்தை வந்து எழுதி வச்சிருப்பாரு. அதை வந்து மோர்கன் ஃப்ரீமன் வந்து மெதுவாக நடந்து வந்து அந்த லெட்டரை வந்து எடுத்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் வந்து நமக்குள்ள ஒரு இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணணும்னு தான் சொல்லுவேன் இந்த படம். உண்மையிலுமே இந்த படம் வந்து உலக மக்களால் கொண்டாடக்கூடிய படம் தான், கொண்டாடப்பட்டாங்க. இந்த படம் வந்து எல்லா டைரக்டர்ஸுக்கும் எல்லா கேமராமேன்ஸுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கும். இந்த படத்தை பார்த்தவங்க வந்து அந்த மனசில் வந்து பசுமரத்தாணி போல் இதோட கதையும் இதோட கேமராவும் இதோட இதுவுமே பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேன் யாருன்னா ரோஜர் டியாக்கின்ஸ், அப்புறம் மியூசிக் வந்து தாமஸ் நியூமன். அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து மறக்காத வாழ்க்கையில் ஒரு முறையாவது பாருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.